மேடே 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 அப்படின்னு சொல்லி ஒரு விமானி எச்சரிக்கின்ற பொழுது ஒட்டுமொத்த கட்டுப்பாட்டு அறையும் அங்கே வந்து அலரும். அந்த அளவுக்கான ஒரு ஆபத்தில் ஒரு விமானி இருக்கிறார் அப்படிங்கிறது தான் அதற்கான எச்சரிக்கை கோட்வேர்ட். இந்த கோட்வேர்டு எப்படி உருவாச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கின்ற பொழுது ஃப்ரெஞ்சு மொழியில் மெய்டேஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வார்த்தை அப்படிங்கிறது எனக்கு உதவி வேண்டும் அப்படிங்கிற வார்த்தை அடுத்தடுத்தாக காலப்போக்கில் 1920 ஃபெட்ரிக் ஸ்டான்லே அப்படிங்கிற நபரால் முன்மொழியப்பட்டு மேடே அப்படிங்கிற வார்த்தை 1927 ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. குறிப்பாக இதற்கு பிறகு கப்பல் மற்றும் விமானத்தில் ஒரு ஆபத்தான சூழல், உச்சக்கட்ட ஒரு ஆபத்தை வந்து எட்டுகின்ற பொழுது விமானியாலேயோ கப்பலை இயக்கக்கூடிய பைலட்டாலேயோ இதை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர முடியல, அவங்களாலேயே ஒரு நிலைக்குள்ளே இது வந்து கொண்டு வர முடியல அப்படின்னா, தங்களுடைய கட்டுப்பாட்டை இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி ஒரு சூழல் நெருங்குகிறது அப்படின்னா அப்பொழுது சொல்லக்கூடிய வார்த்தை தான் இந்த மேடே. இந்த மேடே சொல்லும் பொழுது அங்கே இருக்கக்கூடிய கட்டுப்பாட்டு அறையில் இருக்கக்கூடிய அத்தனை நபர்களும் ஒட்டுமொத்த அட்டென்ஷனும் அங்கே இருக்கக்கூடிய அந்த ஃப்ளைட் மேலேயோ அந்த கப்பல் மேலேயோ தான் இருக்கும். இப்படிப்பட்ட அனௌன்ஸ்மெண்ட் வந்த பிறகு உடனடியாக அந்த விமானம் எந்த இடத்துல இருக்குது அப்படிங்கிறத துல்லியமான ஒரு தருணத்தை அவங்க எடுப்பாங்க. ஏன்னா அப்போ தான் அந்த விமானத்தை உடனடியாக ரெஸ்கியூ பண்ணுறதுக்கோ காப்பாற்றுவதற்கு தேவையான உதவிகளை செய்வதற்கோ ஏற்பாடு செய்ய முடியும். அகமதாபாத்திலிருந்து கிட்டத்தட்ட 8 நிமிடத்திற்குள்ளாகவே இந்த விபத்து ஏற்பட்ட நிலையில் உடனடியாக அந்த மேடே என்ற வார்த்தை கேட்டதும் அகமதாபாத்தில் இருக்கக்கூடிய விமான நிலைய கட்டுப்பாட்டு அறையில் உடனடியாக அங்கே வந்து தீயை கட்டுக்குள் கொண்டு வருவதற்கான அந்த பணிகள் அப்படிங்கிறது தொடங்கப்பட்டது. தேவையான மருத்துவ வசதிகளை கொண்டு வருவதற்கான ஆம்புலன்ஸ் தயார் நிலையில் வைக்கப்பட்டு உடனடியாக அனுப்பப்பட்டது. இது எல்லாமே ஒரு அடுத்த அரை மணி நேரத்துக்குள்ளாக முழுக்க நடைபெற்றது. இருந்தாலும் கூட கிட்டத்தட்ட 170க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்துட்டு இதற்கு மேலும் இதனுடைய பலி எண்ணிக்கை அதிகரிக்கக்கூடிய அபாயம்தான் இருக்குன்னு சொல்லப்படுகிறது. குறிப்பாக இந்த மேடேவை பொறுத்தளவிற்கு மிகப்பெரிய ஒரு எச்சரிக்கை ஒலியாக எந்த விமானிக்கும் வராத அளவுக்கான ஒரு கட்டுப்பாடுகளை அதற்கான மேம்படுத்தல்களை கொண்டு வர வேண்டும் அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த மக்களுடைய எதிர்பார்ப்பு. இப்பொழுது இருக்கக்கூடிய காலகட்டத்தில் விமான போக்குவரத்து அப்படிங்கிறது இந்தியா மட்டுமில்லாமல் உலகம் முழுவதும் இரட்டிப்பாக மாறி இருக்கக்கூடிய சூழலில் பொதுமக்கள் மிகப்பெரிய ஒரு அச்சத்தை ஏற்படுத்தக்கூடிய வகையில் தான் இந்த விமான விபத்து பெரும் துயரத்தை அடைஞ்சிருக்கிறது.